ஹலோ மக்களே, இன்றைய தினம் ராசவள்ளி கூழ் தாங்க காய்ச்ச போகிறோம். ஸோ எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாம். பெரிய சைஸ் ராசவள்ளி கிழங்கு ஒன்று எடுத்துருக்கிறேன். ஸோ இதை வந்து தோலெல்லாம் சீவி நல்லா வடிவாக க்ளீன் பண்ணிவிட்டு நான் வந்து பீஸ் போட்டு வச்சுக்கிறேன். ஸோ நான் இந்த சைஸில் வந்து பீஸ் போட்டிருக்கிறேன். அதுக்கு பிறகு ஒரு பானையில் தண்ணி விட்டு இதை வந்து நல்லா அவிக்க வேணும். ஸோ கொஞ்சம் அவிஞ்சு வந்த பிறகு நாங்கள் வந்து தேங்காய் பாலை சேர்த்துக்கொள்ளலாம். தேங்காய் பால் 2ஆம் பால் 3ஆம் பால் வந்து நான் சேர்த்துருக்கிறேன். முலாம்பால் வந்து கடைசியாக தான் வந்து சேர்த்தா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் பால் வந்து சேர்த்துட்டு நல்ல வடிவாக அவிய விட வேணும். இங்கே பாருங்கள் இப்படி அவிஞ்சு வந்திருக்குன்னு சொல்லி இதை விட நல்லா அவிஞ்சாலுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இந்த பதத்தில் எடுத்துருக்கிறேன். இதுக்கு பிறகு கொஞ்சமாக உப்பு வந்து போட்டுக்கலாம். அதோடு சேர்த்து எங்களுக்கு தேவையான அளவு சீனியுமே வந்து நாங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ எல்லாம் சேர்த்து நல்ல வடிவாக அவிய விட வேணும். நல்லா அவிஞ்சு வந்த பிறகு நாங்கள் வந்து முதலாம் பாலை சேர்த்துக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு பிறகு முதலாம் பால் தாங்க சேர்த்துருந்தேன். முதலாம் பால் சேர்த்து நல்லபடியாக கொஞ்சம் நேரம் கொதிக்க விட வேணும். நல்லா கொதித்து எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணி அவிஞ்சு வந்த பிறகு இறக்கி கொள்ளலாம். சூப்பரான டேஸ்டியான ஒரு ராசவள்ளி கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். அண்டில் தென் பை.